இந்த திடப்படுத்தல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்பொழுது திடப்படுத்தல் ஆராதனை முறைமையின் புத்தகத்தில் முதலாவது பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். நம்முடைய சகாயம் ஆண்டவரின் நாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவரும், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவரும், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவருமே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். யாவரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வல்ல கடவுளிடம் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். எங்கள் பிதாவாகிய கடவுளே, செயல் யாவற்றிலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்துள்ளோம். முழு இதயத்தோடும் உம்மிடம் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்களுக்கு இறங்க உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை சுத்தம் செய்யும். எங்கள் தவறுதலை தவிர்க்க எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் உங்கள் எல்லா பாவங்களினின்று விடுதலையையும் வாழ்க்கையை சீர்திருத்த தருணத்தையும் தூய ஆவியானவரின் அருளையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. உட்கார்ந்து கொள்ளுவோம். பெயர் வாசிக்கும் போதும் ஒவ்வொருவராக எழுப்பி நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எவின், வினிஷ், ரெஜிஸ் பிராங்க்லின், நியோ எல்வின், ராஜநாயகம், மகாராஜன், சுவாமி ஆனந்த், மணிகண்டராஜன், ஷாமுவேல் அருள்ராஜ், அனிதா, நான்சி, ஞானசெலின், மேக்டலின், மரிய பிரியா, ஜெனி சியோனி, ஜெனிஃபர் ஓசன்னா, லிசி, பாக்கியசெல்வி, சுமதி, பொன்கிளி, சுஜாதா, பிலோமினா, கலைமதி, காந்தா, செலினா ஸ்டீவன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஞான ஸ்நானத்தின் போது எல்லாரும் இரண்டாவது பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இரண்டாவது பக்கம். நான் சொல்றத கவனமா கவனிங்க. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஞான ஸ்நானத்தின் போது உங்களை குழந்தைகளாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் உங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்குள்ளாக கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்க உடன்படிக்கை செய்தார்கள். அப்போது உங்களுடைய பெயரால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை நீங்களே சுயமாய் உறுதி செய்ய இன்று முன் வந்திருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், நீங்கள் அவரை உங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பதின் வழியாக உருவான உங்கள் அர்ப்பணிப்பு, உங்களிடத்தில் கையளிக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் நற்செய்தியின் ஊழியம்
ஆகியவற்றை அறிக்கையிட முன் வந்திருக்கின்றீர்கள். அப்போஸ்தலரின் வழக்கப்படியே யாம் உங்கள் மேல் எமது கைகளை வைத்து தூய ஆவியானவர் உங்களை எல்லா நற்செயலிலும் பலப்படுத்த ஜெபிக்கவும் நீங்கள் முன் வந்திருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் திருக்கூட்டத்தாராகிய அவருடைய மக்களின் நிறைவான ஐக்கியத்திற்குள் இத்திருச்சபையார் உங்களை வரவேற்கவும் நாம் எல்லோரும் சேர்ந்து நம் வாழ்நாள் எல்லாம் அவரை ஆராதித்து சேவிக்கவும் நீங்கள் முன் வந்திருக்கின்றீர்கள். ஆதலால் தூய ஆவியானவரின் ஈவை பற்றி திருமறையில் அடங்கியுள்ள திருவசனங்களை கேளுங்கள். உட்கார்ந்து கொள்வோம். வாசிக்க போகிற பகுதிகள் உங்களது புத்தகத்திலேயே அச்சிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய அமைந்த வார்த்தைகளை கேளுங்கள். கலாத்தியர் 5:22 முதல். தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன் அடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திரு சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தாங்கள் ஊன் இயல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடு சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயலுவோம். தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவரை வேறொரு சகாயரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அவரை காண்கிறதும் இல்லை, அறிகிறதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு வசிக்கிறார், உங்களுக்குள்ளும் இருப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தூய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஊர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது இல்லையா?
அழகாக அங்கே ஒரு சர்ச் இருக்குது, நல்ல கோபுரம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு கோவில் இருக்குது, இங்கே நம்மெல்லாம் ஒரு கோவில் அமர்ந்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்கள் தெருக்களில் நல்ல சுத்தமாக இருக்குது, இதை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நான் வந்த தெரு அப்படி இருந்துச்சு, மற்ற தெரு எப்படியோ எனக்கு தெரியாது. உங்கள் ஊர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எனவே இன்று உங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நன்றாக ஒழுங்கு செய்திருக்கிற உங்களது சேகர குருவானவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சபை குருவானவர் அவங்க ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, உங்கள் உபதேசியாருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, திடப்படுத்தல் பெரும்படி வந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து யார் சொல்லுங்க. உலக உங்க கோயில் பேரை அழகா சொல்லிவிட்டீங்க. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சார் மத்தேயு எடுத்தாச்சா? பக்கம் சொல்லிருங்க. 16ஆம் அதிகாரம் எத்தனாம் பக்கம்? என்னமா 24 புதிய ஏற்பாட்டில் 24வது பக்கம். இயேசு கிறிஸ்து பிலிப்பி செசரியா பட்டணத்தின் அருகே போறார், அந்த வழியா போறார். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து 2 கேள்விகள் கேட்டார். முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அந்த பகுதியில் தானே போட்டிருக்கு. என் கூட ஒரு பெரிய கூட்டமா ஜனங்கள் வராங்க, நான் எங்க போனாலும் என் கூட வந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்போதும் ஒரு கூட்டம் என்னை பின்பற்றி கொண்டே இருக்கிறது. என் பின்னால வர்றாங்களே இந்த ஜனங்கள், இவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உனக்கு பதில் என்ன சொன்னாங்க? சிலர் உம்மை என்ன சொன்னாங்க? எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், இன்னும் சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும், இன்னும் சிலர் யாருன்னு சொல்றாங்க? யோவான் ஸ்நானகன் என்றும் சொல்லுகிறார்கள். என் கூட இந்த ஜனங்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் பண்ணுகிற பிரசங்கத்தெல்லாம் கேட்குறாங்க. நான் சாப்பாடு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்றாங்க. இரவு தங்குவதற்கு கூட சில நேரங்களில் என்னோடு வந்து விடுகிறார்கள். இந்த ஜனங்கள் என்னோடு கூடவே இருக்கிறார்களே, இந்த ஜனங்கள் என்னை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இதை கேட்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப ஆசை. அதனாலதான் அந்த கேள்வி கேட்டாரு. அவங்க சொன்ன பதில், ஐயா உங்களை சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? எதுக்கு அப்படி சொன்னாங்க? பைபிள்ல மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லி இருக்குது, கடைசி காலத்துல யார் வரப்போகிறா? எலியா வருவார். ஐயா சிலர் உங்களை எலியா என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எலியா செய்த அற்புதத்தை போல நீரும் அற்புதம் செய்கிறீர், செத்தவனை உயிரோடு கூட எழுப்புகிறீர். இப்படி எல்லாம் எலியா செய்த அற்புதத்தை நீர் செய்கிறதுனால உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியம் இயேசுவுக்கு. என் கூட வர்றாங்க, என்ன எலியா என்றா சொல்லுகிறார்கள்? ஆமா ஐயா. ஏன் அப்படி சொன்னாங்க? இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தார்கள், இயேசு செய்த அடையாளங்களை பார்த்தார்கள். இதை பார்த்த உடனே
சொல்லிட்டாங்க, யார் இவர்? எலியா. ஏற்கனவே பைபிள்ல சொல்லியிருக்கு எலியா வரப்போகிறார் என்று. அந்த எலியா தான் இவர். இயேசுவோடு கூட சென்றது உண்மை, இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தது உண்மை. ஆனா ஒன்றை மட்டும்தான் கண்டார்கள், இயேசு செய்த அற்புதங்களை, இயேசு செய்த அடையாளங்களை கண்டார்கள். இவர் எலியா என்று சொல்லிட்டாங்க அற்புதங்களை பார்த்து. வேறு சிலர் என்ன சொன்னாங்க? இவர் எரேமியா. எரேமியான யாரு? ஊக்கமா பிரசங்கம் பண்ணார் அவரு, மனம் திரும்பும்படி மக்களை அழைத்தார் அவர். இவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. கேட்டவங்க சொன்னாங்க, இவர் யார்தான்? இவர் யார்தான்? கண்டிப்பா எரேமியா. அவரை போல கடிந்து பேசுகிறாரே. அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க. சிலவங்க இயேசுவை பின்பற்றினது உண்மை, ஆனால் அவருடைய பிரசங்கத்தை மட்டும்தான் கவனித்தார்கள். உடனே சொல்லிட்டாங்க, இவர் எரேமியா. இன்னும் சிலர் என்ன சொன்னாங்க? இவர் தீர்க்கதரிசிகளுள் ஒருவர். தீர்க்கதரிசிகளுள் ஒருவர். ஏன்னா அவர் அதிகாரமா பிரசங்கம் பண்றாரு. இவர் தீர்க்கதரிசிகளுள் ஒருவர். இன்னும் சிலவங்க சொன்னாங்க, இவர் யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரு? அதே பிரசங்கம் தான் பண்ணார். அப்படிதானா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உடனே சொல்லிட்டாங்க, இவர் கண்டிப்பா யார் தான்? யோவான் ஸ்நானகன் திரும்ப வந்துட்டாரு. ஏன்னா 2 அதிகாரத்துக்கு முன்னால தானே அவரை கொலை பண்ணி விட்டாங்க. அவரே தான், அவர் தான் திரும்ப வந்திருக்கிறாரு என்று சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இயேசுவைத்தான் பின்பற்றுகிறோம், இயேசுவைத்தான் தேடி வந்திருக்கிறோம். கோயில் எதுக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? இயேசுவை தொழுது கொள்ளும்படி தான் வந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அப்படித்தானே? திடப்படுத்தல் பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம். அந்த இயேசு யார்? முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. சிலர் நினைச்சுக்கிட்டாங்க இயேசு சாமின்னா அவர் டாக்டர் மாதிரி எப்ப வந்தாலும் சுகப்படுத்துவார். உண்மைதான், அது இயேசு கிறிஸ்துவின் ஒரு பகுதி. சிலவங்க நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து என்றால் அவர் ஒரு பேங்கர், எப்போ பணம் கேட்டாலும் தருவாரு. இது ஒரு பகுதி. சிலவங்க அதிகாரமா பிரசங்கம் பண்றாரு. உண்மை, இது இயேசு கிறிஸ்துவின் ஒரு பகுதி. ஆனால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை, பூரணமாக அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு திடப்படுத்தல் பெரும்படி வந்திருக்கிறீர்களே, இந்த இயேசுவை பூரணமாக அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? யார் இந்த இயேசு? அவர்தான் ஆண்டவரே, தெரியாத அப்படின்னு கேட்கலாம். உண்மைதான். ஆனால் அவரை முழுமையாக அறிந்து கொள்வது அவசியமானது. கண் தெரியாத சில மனிதர்கள் யானை எப்படி இருக்கும் என்று பார்க்க போனாங்க. யானைன்னா அது எப்படியா இருக்கும்? ஒருத்தன் யானையினுடைய வயிற்றை தடவி பார்த்து சொன்னான், ஏ அப்பா, யானைன்னா இந்த வடக்கங்குளம் கோயில் உள்ள செவரு மாதிரி சொர சொரன் இருக்குது, யானைன்னா சுவர் மாதிரி இருக்கு. இன்னொருத்தர் யானையினுடைய கதவை காத்தை தடவி பார்த்தாரு, யானைன்னா எங்க வீட்டில் எங்க பாட்டி வச்சிருப்பாங்களே சொளவு, சொளவு மாதிரி இருக்குது. யானைன்னா வேற ஒண்ணும் இல்ல, சொளவு. இன்னொருத்தர் யானையுடைய துதிக்கையை தடவி பார்த்தாரு, சொன்னாரு யானை என்றால் ஈட்டி மாதிரி இருக்குதுயா, கூர்மையான ஈட்டி.
இன்னொருத்தர் துதிக்கையை தடவி பார்த்து சொன்னாரு, யானை என்றால் அது உலக்க தான், உலக்க மாதிரி இருக்குது. ஆக இவங்க எல்லாரும் யானையை தொட்டு பார்த்தது உண்மை, தடவி பார்த்தது உண்மை. ஆனால் யானையினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்தார்கள். நிறைய நேரங்களில் நாமும் இப்படித்தான் இருக்கிறோம். இயேசுவினுடைய முழுமை தன்மையை நம்ம அறிந்து கொள்ளல. இந்த இயேசு கிறிஸ்து யார், அவரை நாம் புரிந்து கொள்ளல. அதனாலதான் ஏசாமே அவங்க சொன்ன பதில்ல சாட்டிஸ்ஃபை ஆகல. என் கூடயே அவங்க வர்றாங்க, உண்மைதான், ஆனா என்ன பூரணமா அறிஞ்சு கொள்ளல. உடனே கேள்வி கேட்டாரு, நீங்கள் என்னையே நம்பி என் கூட இருக்கிறீங்க, என் கூட தங்குறீங்க, நீங்கள் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் யார்? தேவனுடைய குமாரன். அழகா பதில் சொன்னாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தேவன், இவர்களுள் ஒருவர் நீர். அழகா பதில் சொன்னாரு. நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. அது மட்டுமல்ல, நீர் குமாரனாய் உலகத்தில் அவதரித்தீர், எங்களை ரட்சிக்கும்படி, பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி இரட்சகராய் வந்திருக்கிறீர். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யூ ஆர் த மெஸ்ஸாயா. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் மேசியா, அவர் நீர்தான், நீர் மேசியா என்று சொன்னாரு. உடனே ஏசாமி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், உன்னுடைய புரிந்து கொள்ளுதல் ரொம்ப சரியானது. இன்றைக்கு திடப்படுத்தல் பெரும்படி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? இயேசுவை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீங்க? அவர் இரட்சகர். என்னுடைய வாழ்க்கையில அவர் இரட்சகராக செயலாற்றுகிறார். அவர் என்னுடைய மீட்பர். அவர் திரியேக தேவனுள் ஒருவர் என்பது உண்மை. ஆனால் என்னை மீட்டுக் கொள்ளும்படி மேசியாவாக இந்த உலகத்தில் வந்தவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில இரட்சகராக செயலாற்றி இருக்கிறாரா? உன்னுடைய வாழ்க்கையில மீட்பராக செயலாற்றி இருக்கிறாரா? பாவங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டிருக்கிறாரா? சும்மா ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து பயன் இல்லை, சரியா? இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில இரட்சகராக மீட்பராக செயலாற்றும்படி நீ அர்ப்பணித்து கொடுத்திருக்க வேண்டும். இயேசு உன் வாழ்க்கையிலே இரட்சகராய் செயலாற்றுகிறாரா? என்னை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டாரா? எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். சும்மா இயேசுவ ரட்சகர்னு சொல்ல முடியாது. உங்க கோவிலுக்கு உலக ரட்சகர் ஆலயம்னு பெயர் வச்சா காணாது. உன் தனிப்பட்ட வாழ்விலே இயேசு உன்னை மீட்டு கொண்டிருக்கிறாரா? உனக்குள்ள ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? பாவத்திலிருந்து விடுதலை இருக்கிறதா? நீ கடவுள்கிட்ட கேளு, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, நான் உங்களை ரட்சகராய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கணும். திடப்படுத்தல் அதுதானே செய்யும்படி வந்திருக்கிறீங்க. எங்க அப்பா அம்மாலாம் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ அப்படி அல்ல. இனிமே நான் இயேசுவை என்னுடைய வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறேன். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். நான் பாவத்திற்கு செத்து விட்டேன்.
நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இந்த உறுதிப்பாடு வேணும். என் பாவத்தில் நான் தொடர்ந்து வாழலாம் என்று எண்ணி விடக்கூடாது. நீங்கெல்லாம் கனடாக்கு போயிருக்கீங்களா? கனடாவில் ரொம்ப விசேஷம் என்னது? உலக பெரிய அருவி அங்கே இருக்குது. என்ன அருவி அது? என்னமா? நயகரா நீர்வீழ்ச்சி. நான் பார்த்துருக்கிறேன் நயகரா நீர்வீழ்ச்சி. அகலமான ரிவர், ரொம்ப தூரத்திலிருந்து பாய்ந்து வரும். சைட்ல கரையில நின்று அந்த தண்ணீரை கைட்டு தொடலாம். நம்ம சுத்தமான தண்ணீர் அழகா ஓடி வரும். கரெக்டா அந்த நீர்வீழ்ச்சி கீழே விடும். அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் நம்ம போக முடியாது. நம்மளை போட்டில் கூட்டு போவாங்க. ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளை நிப்பாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த நீர்வீழ்ச்சி விழும்போது அந்த தண்ணி நம்மளெல்லாம் அப்படி நனைச்சிரும். அதுக்காக ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம மலைக்கு போடுவோமே அதை போல ஒரு கவசம் கொடுத்துருவாங்க. அதை போட்டுக்கிட்டு தான் போட்டில் போகணும். நான் போயிருக்கிறேன். ஒரு முறை அந்த நீர்வீழ்ச்சியில் ஒரு மீன் ஒன்று மிதந்து வந்தது. பெரிய மீன். இதை பார்த்த கழுகுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய மீன் ஒன்று செத்து மிதந்து வருகிறது, எனக்கு உணவுக்கு ஆகும் என்று எண்ணி போய் அந்த மீன் மேல உட்கார்ந்து அதை சாப்பிட ஆரம்பித்தது. எட்டி பார்த்தது, இன்னும் ஃபால்ஸுக்கு தூரம் இருக்கு, அந்த நீர்வீழ்ச்சிக்கு தூரம் இருக்கு. ரொம்ப அழகா அந்த மீனை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தது. இப்ப பார்த்தது இன்னும் தூரம் இருக்குது, இன்னும் சாப்பிடலாம். சாப்பிட்டது. இப்ப பக்கத்துல வந்தாச்சு. அப்போ அந்த மீன், அந்த கழுகு நினைத்தது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த ஃபிஷ்ஷை நான் இன்னும் என்ஜாய் பண்ணுவேன். கரெக்டா அந்த வீழ்ச்சியில நீர் விழப்போகிற இடத்துல டக்குன்னு பறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சது. அந்த மீனை இன்னும் இன்னும் தின்ன ஆரம்பிச்சது. இப்போ அந்த ஆறு ஓடி வந்து அந்த நீர்வீழ்ச்சியில விழப்போகிற இடம். கழுகு நினைச்சது, நான் பறக்க போகிறேன். அந்த மீன்ல இருந்து பறக்க ஆரம்பிச்சது. ஆனால் அதனுடைய கூரிய நகங்கள் அந்த முள்ளுகளுக்குள்ள சிக்கி கொண்டது. எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, அந்த கழுகால பறக்க முடியல. அந்த மீன் அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியில கீழே விழுந்தது. இந்த கழுகும் கூடவே சேர்ந்து போச்சு. நிறைய போய் ஆழமாய் விழுகிற அந்த நீர்வீழ்ச்சியில அந்த கழுகும் அடிந்து போனது. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இன்னும் எனக்கு காலம் இருக்குது, இன்னும் எனக்கு வயசு இருக்குது, ஐ வில் என்ஜாய் மை லைஃப், என் வாழ்க்கைய நான் என்ஜாய் பண்ணுவேன், இன்னும் என் வாழ்க்கையில நேரம் இருக்கிறது, என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாய் நான் கழிக்க கூடுமோ அப்படியெல்லாம் கழித்து விடுவேன், கடைசி நேரத்தில் பார்த்து கொள்ளலாம், ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு என்று எல்லாம் சொல்லுகிறார்களே, அதை பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சியுறும் தெரியாது, முடிவுக்கு வரும் தெரியாது. எனவே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கே ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். இன்றைக்கு கடவுள் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. மறுபடியுமா உன்னுடைய ரட்சிப்பின் வாழ்வை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து உம்மை என்னுடைய வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் இரட்சகர், மீட்பர் என்று பொருள். கிறிஸ்து என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை. அவர் இரட்சகர், அவர் மீட்பர், நமக்கு மீட்பராக அந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு. இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உன்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொள். இயேசுவை உன் வாழ்விலே இரட்சகராக ஏற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும்.
தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஏசாமே, எங்க வாழ்க்கையை உங்க கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எங்க பாவங்களை மன்னிச்சிருங்க. உங்க இரத்தத்தால் எங்களை கழுவுங்க. சிலுவையில் எங்களுக்காக மரித்தது நிமித்தமாக ஒரு மாபெரிய ரட்சிப்பை, மீட்பை, விடுதலையை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். அந்த மீட்பை என்னுடைய வாழ்வில் இன்றைக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறேன். நீர் என்னுடைய வாழ்வின் இரட்சகர். அர்ப்பணித்து கொடுத்தால் அந்த இயேசு உங்க வாழ்க்கையை தன்னுடைய கரத்தில் ஏற்றுக்கொள்வாரு. இயேசு கேட்கிறாரு, நீங்கள் திடப்படுத்தல் பெறும்படி வந்திருக்கிறீர்களே, நீங்கள் இந்த உலக இரட்சகர் ஆலயத்தில் என்னை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறீர்களே, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்களும் மற்றவர்களைப் போலதான் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆனால் உங்க வாழ்க்கையில நான் இரட்சகராய், மீட்பராய், உங்களது வாழ்வை மீட்டு கொள்ளுபவராய் செயலாற்றும்படி விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எங்க வாழ்க்கையின் இரட்சகர் நீர் என்று அவர்கள் தங்களை இந்த நாளிலே உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கட்டும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you very much. God bless you. Thanks. அன்பானவர்களே, யாவரும் எழுந்திருந்து 200 ஆண்டு கீதங்கள் 303 பாடுவோம். முதல் 2 கவிகளை மாத்திரம் பாடுவோம். 303ஆம் 200 ஆண்டு கீதம். சபையின் மக்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திடப்படுத்தல் பெறுவோர் நின்று கொள்வோம். உங்களது கரங்களிலே இருக்கிற புத்தகத்தில் 5வது பக்கம். கடவுளுடைய சமூகத்திலும் இந்த சபையாருக்கு முன்பாகவும் நான் இப்பொழுது உங்களை கேட்கிறதாவது, கிறிஸ்துவின் வல்லமையினால் நீ உலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரத்தையும் பாவமான மாம்ச இச்சைகளையும் பிசாசின் எல்லா செயல்களையும் வெறுத்து விடுகிறாயா? உன்னையும் இவ்வுலகம் அனைத்தையும் படைத்த பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறாயா? உன்னையும் உலக மக்கள் அனைவரையும் மீட்டு கொண்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? உன்னையும் படைப்பு அனைத்தையும் புதுப்பித்து மாற்றுருவாக்கம் செய்கிற தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நாம் நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும்
பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி ஆமென். கடவுளுடைய திரு சித்தத்தையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு உன் வாழ்நாளெல்லாம் அவைகளின்படி நடந்து கொள்வாயா? ஆண்டவருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பிற ஆராதனையிலும் சிறப்பாக திருவிருந்திலும் உடன் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பங்கு பெற வாக்கு கொடுக்கிறாயா? ஜெபிப்பதிலும் திருமறையை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் உண்மையாய் இருக்க வாக்கு கொடுக்கிறாயா? உன் தகுதிக்கு வருவாய்க்கு ஏற்ப திருப்பணிக்கென கொடுக்க வாக்கு கொடுக்கிறாயா? சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை அறிக்கையிடுவதும் உன் வாழ்நாளெல்லாம் சொல்லிலும் செயலிலும் அவருக்கு சாட்சியாயிருப்பதும் உன் கடமை என்று ஒப்புக்கொள்ளுகிறாயா? பிரியமானவர்களே, நம்முடைய ஒரே இரட்சகரான கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளில் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவருக்கு கீழ்ப்படியவும் அவருடைய மக்களோடு ஐக்கியமாய் வாழவும் உங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்தவைகளை உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படி முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யுங்கள். நான் சொல்லுகிற ஜெபத்தை என் பின்னே சொல்லுங்கள். கடவுளே, என் இறைவனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நான் என்னுடையவன் அல்ல, உம்முடையவன். உமது பேரருளை சார்ந்து உம்முடைய பிள்ளையாக என் வாழ்நாளெல்லாம் உம்மை உண்மையோடு நேசிக்கவும் சேவிக்கவும் நான் என்னையே அர்ப்பணம் செய்கிறேன். ஆமென். திடப்படுத்தல் பெறுவோருக்காக சபையின் மக்கள் அனைவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக ஜெபிக்கவும் அதன் பின் பாடவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தம்பி, 15ஆம் பக்கத்தில் உள்ள பாடலுடைய 1ஆம் 4ஆம் கவியை மாத்திரம் நாம் பாடுவோம். 15ஆம் பக்கம் ஆராதனை புத்தகம் 1ஆம் 4ஆம் கவிகள் மாத்திரம். மாதுய ஆவே இறங்கோ வெற்றிபம் நெஞ்சு ஏற்றிடோ ஞானாபிஷேக தைலானி நவரம் ஏழும் ஏகிரே பிதா குமாரன் ஆவியும் த்ரீகம் என்று போதியும் யோகா யோகங்க லாகவே ஓம்
ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் பரமபிதாவே, பரிசுத்த ஞான ஸ்நானத்தால் இந்த உமது பிள்ளைகளை உமது குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டீரே. உமது பரிசுத்த ஆவியானவரால் இவர்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்தியருளும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய தூய ஆவியானவர் நாள்தோறும் இவர்களில் பெருகச் செய்யும். நித்திய ஜீவனுக்கென்று இவர்களில் உமது இரக்கத்தால் பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளையாகிய வின்னிஸ், இந்த உம்முடைய பிள்ளையாகிய எபின் உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ரெஜிஸ், இந்த உம்முடைய பிள்ளை மியோ உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்திருக்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ராஜநாயகம், இந்த உம்முடைய பிள்ளை மகாராஜன் உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவரை பலப்படுத்தியருளும், இவரை பலப்படுத்தியருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை சாமியானந்த், இந்த உம்முடைய பிள்ளை மணிகண்டராஜன் உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவரை பலப்படுத்தியருளும், இவரை பலப்படுத்தியருளும். ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை சாமுவேல் உம்முடையவராய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவரை பலப்படுத்தியருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஆனிட்டா, இந்த உம்முடைய பிள்ளை நான்சி உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை செலின், இந்த உம்முடைய பிள்ளை மேக்டலின் உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆமென்.
ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை பிரியா, இந்த உம்முடைய பிள்ளை ஜெனி உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தி அருளும், இவளை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெனிஃபர், இந்த உம்முடைய பிள்ளை லிசி உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தி அருளும், இவளை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை செல்வி, இந்த உம்முடைய பிள்ளை சுமத்தி உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தி அருளும், இவளை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை பொன் கிளி, இந்த உம்முடைய பிள்ளை சுஜாதா உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தி அருளும், இவளை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை பிலோமினா, இந்த உம்முடைய பிள்ளை கலைமதி உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தி அருளும், இவளை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை காந்தா, இந்த உம்முடைய பிள்ளை செலினா உம்முடையவர்களாய் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தி அருளும், இவளை பலப்படுத்தி அருளும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாம் வல்ல நித்திய கடவுளை, உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தத்தின்படியே உம்முடைய திருச்சபையை பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக நியமித்திருக்கிறீரே. நாங்கள் கைகளை வைத்த இந்த உமது பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை இரக்கமாய் கேட்டருளும். பிதாவே, உமது அன்பான திருக்கரம் இவர்கள் மேல் அமர்வதாக. உமது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இவர்களோடு இருப்பாராக. தங்கள் வாழ்நாளெல்லாம் இவர்கள் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்மோடு எக்காலமும் இருக்கவும் உமது வசனத்தை அறிந்து கீழ்ப்படியவும் இவர்களை வழிநடத்தி அருள உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.
திருச்சபையில் முழு அங்கத்தினர்களாக இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான திடப்படுத்தல் பெற்ற பிள்ளைகளை திருச்சபையாராக நாம் வரவேற்கவிருக்கிறோம். இப்பொழுது திடப்படுத்தல் பெற்றவர்கள் சபையாரை பார்த்து திரும்பி நின்று கொள்ளவும். குருவானவர் சொல்லுகிற வரவேற்பின் வாசகங்களை சபையார் குருவானவர் பின்னாக சொல்லவும். பிரியமானவர்களே, சபையார் சேர்ந்து சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. இச்சபையின் உறுப்பினராகிய நாங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்களாக உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நீங்கள் வளரும்படி எங்கள் ஜெபங்களையும் நட்பையும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். இவ்வுலகில் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் நாம் எல்லாரும் அவருக்கு சேவை செய்யவும் பரத்திலுள்ள பரிசுத்தவான்களோடு நாம் பூரண ஐக்கியமடையவும் ஆண்டவர் அருள் புரிவாராக. இப்பொழுது இங்கே திரும்ப பார்க்கும்படி அழைக்கிறேன். எல்லாம் அங்கே திரும்பிக்கோங்க. நான் சமாதான வாழ்த்துதல் கூறும்போது நீங்களும் ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நமது சகோதர அன்பின் அடையாளமாக உங்களுக்கு சமாதான வாழ்த்துதல் கொடுக்கிறோம். நாம் நின்றவாறே பாடல் 506 200 ஆண்டு கீதங்கள் 506 பாடுவோம். ஊழியம் செய்ய
ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய ஆவியினாலே சபை முழுவதும் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறேன். திருச்சபையின் சகல மனிதருக்காகவும் நாங்கள் ஏறெடுப்பும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஏற்றுக்கொள்வீராக. சிறப்பாக இப்பொழுது திடப்படுத்துதலின் வாயிலாக தங்களை பரிசுத்த வாழ்வுக்கென்று ஒப்படைத்திருக்கிற இந்த உம்முடைய பிள்ளைகளையும் இவர்களது காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் பண்ண கடவோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடியே அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யாமல் மன்னிக்கிறதுடன் எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை உம்முடையதே. ஆமென். முழங்காலில் நின்றவாறு நம்முடைய அபாத்திரத்தன்மையை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் பந்தியை செலுத்தினாமல் தேவனுடைய ராஜ்யத்தை நம்பி செய்கிறோம். உம்முடைய நீதியின் துணிகளை எடுக்கிறவர்கள் நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுது இரக்கம் செய்ய மாறாதவரே. ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவங்களை சரீரமாக ஆத்மாவும் சுத்தமாய் எப்பொழுது உங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை செய்தல்லோ. ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? லோகத்தின் பாவத்தை சுமந்து
தேவ ஆட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை தாரும். தீய மனதை மாற்றவாறு தூய ஆவியே, கனவீய மேவியே, தூய ஆவியே, கனவீய மேவியே, மாய பாசலோந்தி வாடி மாளும் சாவிதான், மிக பாயும் பாவினான், மாளும் சாவிதான், மிக மாயும் பாவினான், தீய செய்ய மாற்றுகின்ற திருட்டு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, திருக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, கரத்தை நோக்க மனமற்றேனே, பதடினானையா, ஒரு பாவினானையா, பதடினானையா, ஒரு பாவினானையா, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாகவே, அதை புகழ்ந்து காக்கவே, புதுப்பித்தாக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, ஏக்கத்தோடு மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே, தினம் இதயம் அஞ்சவே, இறந்து கெஞ்சவே, தினம் இதயம் அஞ்சவே, கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே, அவர் கிருபை தேடவே, கீதம் பாடவே, அவர் கிருபை தேடவே, தேவ வசன பாலின் மீது தேட்டம் தோன்றவே, மிகு தெளிவு வேண்டவே, தேட்டம் தோன்றவே, மிகு தெளிவு வேண்டவே, ஜெபத்தில்
தந்தையே, உங்களது சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்களை போஷித்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது உங்களுக்கு திருக்கரம் அமர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, மத்தியான வேளையிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திவ்ய பிரசன்னமும் ஆளுகையும் தயவும் பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை வளரட்டும், இந்த திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்கள் தேவன் போதுமானவராயிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தீபம் ஏற்றும் ஆராதனைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கொள்வோம். நானே உலகத்துக்கு ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டான். அவன் மெய் வாழ்வாக்கிய ஒளியை பெற்றிருப்பான். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மனிதர் உங்களுடைய நற்செயல்களை கண்டு விண் உலகில் இருக்கிற உங்கள் தந்தையை புகழ்ந்து போற்றும்படி உங்களுடைய ஒளியும் இவ்வாறே அவர்கள் முன் வீசுவதாக. ஆதியிலே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஒளி உண்டாகுக என்றார். ஒளி உண்டாயிற்று. இப்பொழுது நான் சொல்லுகிற உறுதிமொழியை என் பின்னே நீங்கள் சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவில் ஜீவ ஒளி பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமையில் வளர்ந்து பெருகி ஆவியில் கனி கொடுத்து நற்கிரியைகளை செய்து பிரகாசமான சாட்சி வாழ்க்கை நடத்தி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் உறுதி அளிக்கிறேன். இப்பொழுது யாவரும் திருச்சபையாரை பார்த்து திரும்பிக் கொள்ளவும், உங்களது தீபங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டு சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் என்று பாடலை நீங்கள் பாடும்படி அழைக்கிறேன். சாட்சிகள்
சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் பரிசுத்த ஆவியினால் பலனடைந்த சாட்சிகள் பலனடைந்த சாட்சிகள் உன்னத தேவனால் உயிரடைந்த சாட்சிகள் உயிரடைந்த சாட்சிகள் பரிசுத்த ஆவியினால் பலனடைந்த சாட்சிகள் பலனடைந்த சாட்சிகள் உன்னத தேவனால் உயிரடைந்த சாட்சிகள் உயிரடைந்த சாட்சிகள் எருசலேமின் சாட்சிகள் யூதேயாவின் சாட்சிகள் சமாரியாவின் சாட்சிகள் உலகமெங்கும் சாட்சிகள் சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் இயேசுவில் நிலைத்திருக்கும் நித்தியமான சாட்சிகள் நித்தியமான சாட்சிகள் கனி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் சாட்சிகள் மகிமைப்படுத்தும் சாட்சிகள் இயேசுவில் நிலைத்திருக்கும் நித்தியமான சாட்சிகள் நித்தியமான சாட்சிகள் கனி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் சாட்சிகள் மகிமைப்படுத்தும் சாட்சிகள் எருசலேமின் சாட்சிகள் யூதேயாவின் சாட்சிகள் சமாரியாவின் சாட்சிகள் உலகமெங்கும் சாட்சிகள் சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் தேவனின் சாட்சிகள் தேவனின் சாட்சிகள் துன்பப்படுத்தப்பட்டு துணிந்து வீர வீர சாட்சிகள் துணிந்த வீர சாட்சிகள் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் தேவனின் சாட்சிகள் தேவனின் சாட்சிகள் துன்பப்படுத்தப்பட்டு துணிந்த வீர சாட்சிகள் துணிந்த வீர சாட்சிகள் எங்களூரின் சாட்சிகள் தமிழகத்தின் சாட்சிகள் இந்தியாவின் சாட்சிகள் உலகமெங்கும் சாட்சிகள் சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் இங்கே திரும்பிக் கொள்ளவும். இந்த கேண்டில்ஸ் உங்க கையில எடுத்துக்கொண்டு போங்க. இன்றைக்கு மதிய உணவு அருந்துவதற்கு முன் உங்களது உறுதிமொழிகளை நீங்கள் தேவ சமூகத்திலே மறு பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்களது வாழ்வை மறு பிரதிஷ்டை செய்யுங்கள். குடும்பமாக அமர்ந்து ஜெபித்த பின்பதாக உணவு அருந்த செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காகிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. எல்லோருக்கும் மா உன்னதர் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஒரு கவியை
எல்லோருக்கும் அவனத கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போக கடவோம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. தயவுசெய்து நாம் எல்லாரும் அப்படியே அமர்ந்திருப்போம். நம்முடைய பேராயர் அவர்களுக்கு இப்பொழுது வரவேற்பு கொடுக்கிற நேரம். வரவேற்பு கொடுக்கும் போதும் நீங்கள் பேராயர் நல நிதிக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் முன்னால் வந்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இப்பொழுது வரவேற்புரை. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விழாவில் பங்கேற்ற எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். முதலாவதாக நாம் இவ்வளவு பெரிய ஒரு விழாவினை கர்த்தர் நடத்த சித்தம் வைத்திருக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அடுத்தபடியாக நம்முடைய குருமனை எத்தனையோ வருடமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மூப்பர்கள் பிரயாசப்பட்டார்கள், அதிகமான பிரயாசம் எடுத்தார்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே இந்த நாட்களிலே மிக சிறப்பாக அருமையாக இந்த குருமனையை
தேவன் கட்டி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கட்டிடத்தினுடைய திறப்பு விழாவினை நம்முடைய அன்பு பேராயர் திருநெல்வேலி திருமண்டலம் ரைட் ரெவரன் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் எம்ஏபிடி அவர்கள் அருமையாக ஏற்ற வேளையிலே சரியான நேரத்தில் வந்து நமக்கு திறந்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நாம் அன்போடு நம்முடைய உலக இரட்சகர் ஆலயத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இந்த நோட்டீஸில் பார்க்கும்போது நிறைய சிறப்பு விருந்தினர்கள் பேரெல்லாம் இருக்கிறது. ரெவரண்ட் டிபி சுவாமிதாஸ், ரெவரண்ட் டி பாஸ்கர் கனகராஜ் குருத்துவ காரியதரிசி, லே செக்ரட்டரி திரு டி ஜெயசிங், உயர் திரு எஸ் ஞானதிரவியம் எம்பி, திருமண்டல பொருளாளர் திரு ஏடிஜேசி மனோகர், இவர்கள் யாவரையும் நான் திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறேன். மேலுமாக இங்கே வந்திருக்கிற நம்முடைய குருமானவர் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய சேகர தலைவர் ரெவரண்ட் சுரேஷ் எட்வின் குமார் அவர்களை நம்முடைய ஆலயத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய ஆலயத்திலே குருவனராக பணியாற்றி வரக்கூடிய உயர் திரு ரெவரண்ட் தங்கத்துரை ஐயா அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய ஆலயத்தின் சபை ஊழியராக இருந்து இம்மட்டும் சிறந்த முறையில் சீரிய முறையிலே வழிநடத்தி செல்லக்கூடிய அருமையான சகோதரர் கோல்டன் அருமைராஸ் அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சேகர தலைவி அம்மா மேரி எட்வின் குமார் அவர்களையும் எப்பொழுது கூப்பிட்டாலும் ஆலயத்திற்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள். பெண்கள் கூட்டமானாலும் சரி, எந்த கூட்டத்திலும் கூட நல்ல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் தரக்கூடிய அந்த அம்மா அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய குருவானவர் தங்கத்துரை ஐயா அம்மா அவர் வந்திருக்கிறாங்க, அவருடைய மகன் வந்திருக்கிறாங்க, பேரன் பேத்திகள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய ஐயா ஸ்டான்லி ஐயா அவர்களையும் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தல நம்முடைய சாப்ளின், அதாவது திடப்படுத்தல் வகுப்பை அருமையாக நல்ல சீரிய முறையில் நடத்தி கொடுத்த ஐயா அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய கோல்டன் அருமைதாஸ் அவருடைய மனைவி அருமையாக எல்லா கூட்டங்களிலும் நம்மளுக்கு சிறந்த முறையிலே செயலாற்றக்கூடிய அம்மா அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய கிளை சபையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சபை ஊழியர்கள், பத்திரங்கபுரம் சபை, இன்னும் மருதப்பபுரம் சபை, இன்னும் கும்பலமாட்டு சபை ஆகிய 3 சபைகளிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சபை ஊழியர்களையும் அன்பார்ந்த சபை மக்களையும் அன்போடு வருக வருகனை திருச்சபையின் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னும் பொதுமக்கள், வாலிபர்கள், மூப்பர்கள், டிசி மெம்பர்கள், இன்னும் ஒவ்வொருவருக்காக நான் சபையின் சார்பாக அவர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம ஐயா அவர்களை கனப்படுத்தும் காரியமாக முதலாவதாக நமது அன்பு பேராயர் திருநெல்வேலி திருமண்டலம் ரைட் ரெவரண்ட் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் எம்ஏபிடி அவர்களை நாம் கனப்படுத்த இருக்கிறோம். கனப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு நாம் சால்வை அணிந்து கனப்படுத்த இருக்கிறோம். முதலாவதாக ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் ஐயா அவர்களை கனப்படுத்துவதற்காக திரு பென்னி ஜான் வெஸ்லி டிசி மெம்பர் அவர்களை அழைக்கிறோம். டிசி மெம்பர் திரு பென்னி ஜான் வெஸ்லி. எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக நம்முடைய அன்பு பேராயர் திருநெல்வேலி திருமண்டலம் ரைட் ரெவரண்ட் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸை கனப்படுத்துவதற்காக
நம்முடைய சபையின் செயலாளர், சீரிய முறையிலே சிறந்த முறையிலே பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய செயலாளர் திரு ஆனந்தராஜ் அவர்கள் ஐயா அவர்களை கனப்படுத்துகின்றார்கள். எல்லோரும் கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக நம்முடைய ஐயா சாப்ளின் ராஜேஷ் அவர்கள் திடப்படுத்தல் வகுப்பை நடத்தி கொடுத்தார்கள். அந்த ஐயா அவர்களை கனப்படுத்தும் விதமாக நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு டேவிட் ராஜா அவர்கள் இப்பொழுது கனப்படுத்துவார்கள். எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக நம்முடைய சேகர குருவானவர் உயர் திரு சுரேஷ்குமார் எட்வின் ஐயா அவர்களை கனப்படுத்தும் வகையில் நம்முடைய சபையை சார்ந்த திரு ஆனந்த ராஜநாயகம் சிசி மெம்பர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் கைதட்டி கனப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துங்கள். அடுத்தபடியாக உயர் திரு ஸ்டான்லி பிரின்ஸ் ஐயா அவர்களை நாம் கனப்படுத்த இருக்கிறோம். அவர்களை கனப்படுத்தும் விதமாக நம்முடைய திருச்சபையை சார்ந்து திரு ஜேசுராஜ் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் உற்சாகப்படுத்தும் விதமாக கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்தபடியாக நம்முடைய சபையிலே குருவானவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு தங்கத்துறை ஐயா அவர்களை கனப்படுத்தும் விதமாக நம்முடைய திருச்சபையை சார்ந்து திரு டாக்டர் பிராங்க்லின் ராய் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துவோமா? அடுத்தபடியாக நம்முடைய சபையிலே குருவானவர் அம்மா சேகர தலைவருடைய அம்மா அவர்கள் மேரி சுரேஷ்குமார் எட்வின் அவர்களை கனப்படுத்தும் விதமாக நம்முடைய திருச்சபையை சார்ந்து திருமதி விமலா வைரசிங் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக இப்பொழுது நம்முடைய திருச்சபையிலே திருப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் ஐயா தங்கத்துறை ஐயா அவருடைய மனைவி அம்மா அவர்களுக்கு நம்முடைய சபையை சார்ந்த திருமதி சுபிதா அஜித் காமராஜ் சிசி மெம்பர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சரி, அடுத்தபடியாக நம்முடைய சபையிலே அருமையாக சபை காரியங்களை ஊழியங்களை செய்து வருகிற அருமையான சபை ஊழியர் கோல்டன் அருமைராஜ் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையை சார்ந்து மருதப்பபுரம் திருச்சபையை சார்ந்த மெம்பர் திரு மகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் உற்சாகப்படுத்துவோம். கடைசியாக நம்முடைய அன்பு பேராயர் திருநெல்வேலி திருமண்டலம் ரைட் ரெவரன் ஏஆர் ஜிஎஸ்டி பர்னபாஸ் எம்ஐபிடி அவர்களுக்கு மருதப்பபுரம் சபையை சார்ந்தவர்கள்
பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அழைக்கப்படுகின்றார்கள். மருதப்பபுரம் சபை ஊழியர் வருகிறார்கள். சபை மெம்பர், சபை ஊழியர் இணைந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஏற்கனவே நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள், நலத்திட்ட உதவிகள் இருக்கின்றது. அதை யாராவது செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் முன்னாடி வந்து நம்முடைய பேராயர் அவர்களிடம் கொடுத்து ஆசி வழங்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். மருதப்பபுரம் சபை ஊழியர் அவர்கள் வருகிறார்கள். மருதப்பபுரம் ஆசிரியை திருமதி பெல்சி ஆனந்தராஜ் அவர்கள் வருகிறார்கள். நலத்திட்ட உதவிக்கு யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். விருப்பப்பட்டவர்கள் சபை மக்கள் இருந்தாலும் என்ன செய்யலாம், வந்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராயர் அவர்கள் ஏற்புரை வழங்குவதற்கு முன்பதாக ஒருவேளை காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு அறுசுவை உணவு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இந்த அன்பின் விருந்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதே போல நம்முடைய பேராயர் அவர்களுக்கு ஒருவேளை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய தெற்கு சமயவனுடைய பெண்கள் மாநாடு இருந்தாலும் அதிலும் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு குறித்த சமயத்திலே நம் மத்தியிலே வந்தார்கள். முதலாவது நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போலவே நம்முடைய குருவானவர் ஐயா அவர்கள் ஸ்பிரிச்சுவல் பணிக்காக அவர்கள் இந்த இடத்திலே வந்து தங்கத்துறை ஐயா அவர்கள் நாம் அழைக்கும் போதெல்லாம் வந்து சிறப்பான பணி செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போலவே இந்த நாளிலும் சாப்ளினாக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் நமக்கு முன்னதாக சரியாக 8 மணிக்கே வந்துட்டாங்க. அவங்க வரும்போது இங்கே ஒருத்தருமே என்ன செய்யல இல்லை. ஆனாலும் அவர்கள் குறித்த சமயத்திலே வந்து உங்களுக்கு நல்ல வகுப்பு எடுத்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற ஜோதி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற திரு சுவாமி ஆனந்த் ஐயா அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே சபை ஊழியர் திரு கோல்டன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் 2 பேர் இல்லாத நேரத்தில் அவர்கள் காரியங்களை எல்லாம் உங்களை ஒழுங்குபடுத்தி நடத்தினார்கள். அவர்கள் அனைவருக்கும் மற்றும் சபையின் மூப்பர்கள், திருமண்டல பெருமன்ற உறுப்பினர், செயலர், பொருளாளர், அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஒருவேளை நாங்கள் இல்லாத சூழ்நிலைகளிலே அவர்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தார்கள். சபை மக்கள் நீங்களும் திரளாக இந்த ஆராதனையை கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்கிறேன். யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் மன்னிக்கவும். அதே போல நம்முடைய பாடகர் குழு சிறப்பாக பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் ஏற்புரை வழங்கி நம்மை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவார்கள். இந்த நாளிலே இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒழுங்கு செய்த நம்முடைய சேகர குருவானவர் ஐயா அவர்களை நம்முடைய அத்தியட்சாதீனத்தின் சார்பாக நாம் வாழ்த்துகிறோம். உங்கள் சபை குருவானவர் என்னுடைய நண்பர். நாங்கள்லாம் ஒன்றா ஆர்டினேஷன் வாங்கினோம். அவர் வயசில் கூடியிருக்கிறாரு, அதனால் ரிட்டையர் ஆகிட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்குது. அவர்களையும் இந்த நாளிலே நான் உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இதுதான் முதல் தடவை நான் ஒரு எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கிறோம். முதலாக ஒரு பெண் எம்சி பண்ணது இங்கே தான். சரிதானா? மாஸ்டர் ஆஃப் செரிமனி ரொம்ப அழகாக நடத்துனீங்கம்மா. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக நடத்துனீங்க. தேங்க்யூ வெரி மச்.
சபையர் அனைவருக்கும் நன்றி, அம்மாவுக்கு நன்றி. எல்லாம் பாடல்களும் ரொம்ப அழகாக பாடினீங்கம்மா. தம்பி தெரியும் சரிதானா? சின்ன வயசுலேயே தம்பி தெரியும். தம்பி பேர் மறந்துட்டேன். தம்பி மித்ரன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தம்பி. இன்றைக்கு அவங்க நம்ம கூட அங்கே வந்து இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இவ்வளோண்டு இருக்கும்போதே தம்பி கீபோர்டு வாசிப்பார். ஆமாம், அவருக்கும் ஒரு பொன்னாடை போட்டுருமா? சரி வாங்க. தம்பி இங்கே செட்டில் ஆயாச்சுன்னு சொல்றார். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி, நாம் ஜெபித்து நிறைவு செய்யவிருக்கிறோம். 2:30 மணி ஆகி போச்சு. பசிக்கலையா? பசிக்கா? சரி, பசிக்கலையோ எனக்கு பசிக்கு. ஜெர்மனி முடிச்சிருமா? ரைட். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நாளிலே எங்களுக்கு தேவன் கொடுத்த ஆராதனைக்காக, அன்பின் வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த திருச்சபை உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த கிராமம் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இந்த கிராமத்தின் எல்கை எங்கிலும் காணப்படட்டும். தேவாதி தேவன் உயர்ந்தவராய் இந்த கிராமத்தில் செயலாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதியதாய் கட்டியிருக்கிற குரு மனை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து அருமையான சபையின் போதகர் ஐயாவுக்காக, சேகர குருவானவருக்காக, குடும்பத்திற்காக, அதே போல சபை குருவானவருடைய துணைவியருக்காக நன்றி சொல்லுகிறோம். மேலும் இங்கே சபை ஊழியராக இருக்கிற தம்பிக்காக, அவங்க குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நடுவே வந்திருக்கிற அகஸ்தியர்பட்டி ஐயாவுக்காக, அவங்க குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். தெய்வ பிரசன்னம் இவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். இந்த திருச்சபை கலங்கரை தீபமாய் எழும்பட்டும், ஒளி வீசட்டும். இவர்களை காண்கிற மக்கள் உங்களை கண்டுகொள்ளட்டும். தேவாதி தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இந்த திருச்சபை எங்கிலும் காணப்படட்டும். திடப்படுத்தல் பெற்ற மக்கள் இன்று முதல் உங்களுக்கு சாட்சிகளாய் வாழட்டும். உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்களது கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. Thank you very much. God bless you. Good.